வாங்க சுவை தரும் குக்கிங் சேனலுக்கு ஒரு இட்லி வச்சு இட்லி ஃப்ரை செய்யலாம் டக்குன்னு. ஃபஸ்ட்டு ஆயில் சூடானோடனே கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி துருவந்து ஒரு 1/4 ஸ்பூனு, அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூனு பூண்டு துருவந்து சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு 2 ஆனியன் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் வதங்கிச்சு. இப்போ பீன்ஸு, அதுக்கடுத்து கேரட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ குடமிளகாய் 1, தக்காளி போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதுக்கடுத்து மஞ்சள்தூள், போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினோம்னா தீயாமல் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் எதுவுமே தேவையில்லை, பெப்பர் மட்டும்தான். கொஞ்சம் காரமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். போட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டு அதுக்கப்புறம் இட்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ அந்த கிரேவி கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த இட்லியை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சுவையான இட்லி ஃப்ரை ரெடி. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் கட் பண்ண இட்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் மசாலா ஏறினோடனே சுவையான இட்லி ஃப்ரை ரெடி. மசாலா இட்லி ஃப்ரை. இட்லி வேணான்ற பசங்களை கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்கம்மான்னு சாப்பிடுவாங்க. பேச்சுலர் வந்து இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு வீட்டிலே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் போது கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கணும்னா நல்லா சுவையாக இருக்கும். சூப்பரான ஒரு மசாலா இட்லி ஃப்ரை ரெடி. சுட சுட சாப்பிடலாம்.